நம்ம பிறந்த உடனே நமக்கு கிடைக்கிற முதல் கிஃப்ட் அம்மா அப்பா. ஒரு நல்ல அம்மா அப்பா ஒரு குழந்தைக்கு கடவுள் கொடுக்குற வரம். அப்படி அந்த கடவுளுக்கு நம்மளை கூடுதலா பிடிச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாரு, நட்பு. இதுதான் the second most important thing in our lives. ஏன் சொல்றேன்னா, சிரிக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு. அழுகும்போது நம்ம அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நம்மளோட வலி புரியும், சேர்ந்து அழுகவும் செய்வாங்க. அதுக்கு அடுத்த ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில நமக்காக அழுகும் அப்படின்னா அது நண்பர்கள் மட்டும்தான். நம்மளுடைய டைம் நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பேட் டைமாக இருந்தாலும் என்ன பெரிய கெட்ட நேரம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக நம்ம கூட நிற்கிறவங்க தான் நல்ல நண்பர்கள். பாதிலேயே விட்டுட்டு போகிறவங்க நண்பர்கள் கிடையாது. என் நட்பு பாதியில் விட்டுட்டும் போகாது. இவ்வளோ ஏன் நம்மளே விரட்டி அடிச்சா கூட போகாத ஒரு உறவு அப்படின்னா அது நட்பு தான். இப்படி நம்மளாவே ஏற்றுக்கிற ஒருத்தவங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் மட்டும்தான். அதுதான் உண்மையான நட்பும் கூட. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி 1000 விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, பேசிக்கிட்டே போகலாம். பிரியங்கா, நந்தினி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் சொன்ன மாதிரி தான். இந்த எல்லா விஷயங்களுமே இருந்தது, இருக்குதா, இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய கதையை நம்ம ஃபுல்லாக கேட்கணும். வெல்கம் டு தி சீக்ரெட் நோட் புக். பிரியங்கா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல தான். நந்தினி பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். ஸ்கூலிங் இங்கே தான் பண்ணாங்க பிரியங்கா. காலேஜுக்கு நான் பெங்களூர் போனேன் சரண்யா. 18 வயசு வரைக்கும் நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். அதுக்கப்புறமும் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கேன். பட் எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை. நந்தினி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட். பேசுறது போது நிறுத்துன்னு சொன்னால் கூட பேசாமல் இருக்க முடியாது அவனால். அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை. டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்தா ஏதாவது அவளுக்கு கேட்கணும்னு தோணும், ஏதாவது பேசணும்னு தோணும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் நந்தினி. நான் 18 வயசு வரைக்கும் எல்லாருக்காகவும் எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்து பொறுமை கடைபிடிக்கணும்னு சொல்லி பொறுமையாகவே தான் இருப்பேன். ரொம்ப அன்பு காமிப்பேன். நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து, அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்க மேலே அக்கறை காமிக்கிறது, அன்பு காமிக்கிறதுன்னு மற்றவங்களுக்காக நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்காக யாராவது பண்ணணும்னு தோணுச்சு. இதெல்லாம் அப்படி பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா, நான் ஏன் அதை எதிர்பார்க்குறேன்னு கூட எனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் என்னுடைய ரியல் கேரக்டர் வெளியில் வந்து சரி நாமளே பண்ணுவோம் அப்படின்னு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்போ தான் நான் நந்தினியை பார்த்தேன். ரொம்ப துருன்னு இருப்பா. ஏதாவது பிரச்சனை யாருக்காதுன்னா அவள் தான் முன்னாடி போய் நிற்பா. ஒரு போல்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், அட்வென்ச்சரஸ் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு என் கிளாஸில் இருக்கா. நான் ஒரு இன்ட்ரோவர்ட் வேற. ஸோ அவள் அப்பி தப்பி கூட என் கூட பேசிடக்கூடாது, நான் அவள் கூட எந்த ஒரு நேரங்களையும் பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது, கொஞ்சம் ரூடாக தெரிஞ்சா எனக்கு. ஸோ ஒரு பயம் இருந்தது. அதனால அவள் கூட பேச்சுவார்த்தைங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்கிப் பண்ணுவோன்னு தான் நினைப்பேன். ஒரே வாரம் தான், 2வது வாரமே அவள் என் பக்கத்தில் வந்து உட்காந்து என் கூட பேசினான். பிரியங்கா தானே நீ, ஏன் எப்பவுமே அமைதியாக இருக்கேன்னு கேட்டா. சரி இப்படி இருந்தாலும் ஒரே கிளாஸ் பேசி தான் ஆகணும் ஒரு நாள். ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகு, எல்லாத்துக்கூட பேச கற்றுக்கோ. தனியாக எவ்வளோ நாள் இருப்ப. தனியாக இருக்கிறது நல்ல விஷயம்தான், பட் பேசாமல் தனியாக இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. புது ஊர் பிடிக்கலையா, எங்களெல்லாம் பிடிக்கலையான்னு கேட்டா. இல்லை அப்படி கிடையாது, எனக்கு கொஞ்சம் புது ஆட்கள் கூட பேசுறதுல ஒரு கூச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நாங்கள்லாம் உன்னோட லவ்வர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்கள் கூட பேசலான்னு சொன்னான். ஜாலியாக தான் இருந்தா, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் என்னை ஃபீல் பண்ண வச்சா. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு வாரம் அப்பப்போ வருவா, என் பக்கத்தில் உட்காருவா, பேசுவா, என்னை ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வைப்பா. அன்றைக்கி ஒரு நாள் ஆஃப்டர்நூன் கிளாஸில் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சாப்பிட்டாச்சான்னு கேட்டா நந்தினி என்ன. இல்லை என் கூட இருக்கவங்க வரல, இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் தனியாக தான் போய் சாப்பிடணும், எனக்கு தனியாக போய் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, நான் போல. என்ன பிரியங்கா நீ என்ன லூஸா, சாப்பிட்றது கூட ஏன் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க, உனக்கு பசிச்சதுனா நீ போய் சாப்பிட வேண்டியதானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன வராட்டி என்னன்னு கேட்டா. இல்லை எனக்கு பழக்கம் இல்லை தனியாக போய், எப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்றதுன்னு கேட்டேன். உடனே சிரிச்சுட்டே சொன்னான், தனியாக சாப்பிட்றதுக்கு, தனியாக படம் பார்க்குறதுக்கு, தனியாக ஆஃபீஸ் போகிறதுக்கு, தனியாக காலேஜ் போகிறதுக்குலாம் யாரும் 6 months கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தெல்லாம் பண்ணுறது கிடையாது. நேரமும் காலமும் அவங்கள தனியாக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் கட்டாயத்துக்கும் தள்ளிவிடும். அப்போ நம்மளே கற்றுக்க வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் எனக்கு ஃபஸ்ட்டு தான் நானே போய் தனியாக சாப்பிடுவேன். நீ எப்போ உன்னோட வாழ்க்கையில் தனியாக போய் சாப்பிட்றியோ அப்போ தான் உன்னால் எல்லாமே தனியாகவே ஹேண்டில் பண்ண முடியும், ஃபஸ்ட் ஆஃப் தி டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் கூட அப்படின்னு சொன்னான். யோசித்தேன், சாப்பிடவே தனியாக போகிறக்கு பயப்படுறாள்னா லைஃப்பில் டஃப் சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணுவேன்னு யோசித்தேன். உடனே நந்தினி சொன்னான், ரொம்ப யோசிக்காத போய் சாப்பிடுனா, நீயும் வரியான்னு கேட்டேன்.
நான் சாப்பிட்டாச்சுமா, நீ போய் சாப்பிடுனா. சரி என்ன பேசினாலும் பயமா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவளும் கூட வருவான்னு நினைச்சேன். ஆனா அவள் வரல. நீயே போய் சாப்பிடுன்னு என்ன தனியாக சாப்பிட வச்சா. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாரும் நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்களோன்னுலாம் நினச்சேன். ஆனால் கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன், இப்படி தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்களோன்னு நான் எவ்வளோ வாட்டி நினச்சிருக்கேன்ல. இப்போ நானே தனியாக உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம். நான் யாரும் எதிர்பார்க்கல, என்னாலே பண்ண முடியும் எல்லா விஷயம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் கிடைச்சிது. ஸோ செகண்ட் டே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். அவங்க பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நானே தனியாக போய் சாப்பிட்டேன். தேர்ட் டே எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு நானே போய் தனியாக சாப்பிட்டேன். ஃபோர்த் டே இதை நந்தினி கிட்ட சொன்னேன். அவள் பெருசாக அப்ரிஷியேட்லாம் பண்ணல. எல்லாம் கேஷுவலாக எல்லாரும் பண்ணுற விஷயம் தான், இதை நீ இப்போ தான் கற்றுருக்க, இதில் நான் என்ன ஒன்று பெருமையாக பேசணும், இப்போ வேலையை பாரு அப்படின்னா. இப்படி தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருஷம் அப்படியே போயிடுச்சு. செகண்ட் இயரில் எங்களோட அளவுக்கு க்ளோஸ் அண்ட் திக் ஃப்ரெண்ட்ஸாக யாருமே அந்த காலேஜில் இல்லை. அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். என் சீக்ரெட் எல்லாம் அவளுக்கு தெரியும், அவள் சீக்ரெட் எல்லாம் எனக்கு தெரியும். லைஃப்பில் ஒரு நாளாவது கம்ப்ளீட்டாக நந்தினி மாதிரி இருக்கணும்னு நான் நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் இருக்கணும்னு அவள் சொல்லுவாள். நான் மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸுமே அப்படி தான் இருக்கணும், போல்டன் எக்ஸ்ப்ரெசிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஷி வாஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் சரண்யா. அவளை பற்றி சொல்லும்போது அவளோட கேரக்டர், நல்ல குணங்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப நல்ல பொண்ணு அவள். யாராவது அவள் பண்ணுற விஷயம் தப்புன்னு சொன்னால் கூட தப்பாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பா. தப்பு இல்லை அப்படின்னா அது இந்த காலத்தில் வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிடுவா. ஆர்குமெண்ட் கூட பண்ண மாட்டான். லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு போன அவள். இப்படியே தான் எங்களோட லைஃப் ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. எனக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பா. எனக்கு அப்போ தான் ஒரு பிரேக்கப் ஆச்சு. ரொம்ப நொறுங்கி போயிருந்தேன். அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நந்தினி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். நீ ஃபார் எவர் நினச்சதான் அவனை லவ் பண்ண, பட் அவன் பாத்தியில விட்டுட்டு போயிட்டான். ஸோ அது உன்னோட ஃபால்ட்டாக எப்படி இருக்க முடியும்? நீயே அழுகிற. இன்ஃபேக்ட் அவன் தான் ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோன்னு அழுகிறோம், நீயே அழுகிற பிரியாங்கான்னு கேட்டா. சொல்கிறதுக்கு ஈஸி, பட் மனசு வலிக்குது நந்தினி அப்படின்னு சொன்னேன். லிசன், நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபார் எவர் நினைக்கிறவங்க நம்ம கூடயே வரணும்னு அர்த்தம் கிடையாது. நாம் நினைக்கிறோம், ஆனால் விதி வேற நினைக்கலாம். அவங்க நம்மளை பாதிலே விட்டுட்டு போகிறாங்கன்னா பார்ட் ஆஃப் அ லைஃப், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வந்த ஒரே ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிக்கோ. மூவ் ஆனோட லைஃப்பில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னான். கரெக்டாக இருக்கலாம், பட் என்னால் அப்போ ஏற்றுக்க முடியல. சரின்னு மண்டையாடினேன். 2 weeks கழிச்சு பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் நந்தினி சொன்னது ஆழமாக எனக்கு புரிஞ்சது. ஃபீல் பண்ண வேண்டியது நான் இல்லை, அவன் தான். நான் ட்ரூவாக தான் இருந்தேன், ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல. ஸோ ஓகே, இட் பி மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். நந்தினிக்கிட்டையும் சொன்னேன். நந்தினி என்கிட்ட சொன்னான், இவ்வளோதான் பிரியாங்கா, லைஃப்பில் நீ கூடவே வருவாங்கன்னு நினைக்கிறவங்க பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீ துவண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீ உன்னை எப்படி பேக்கப் பண்ணிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறங்கிறது தான் வாழ்க்கையோட சூட்சமே. யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னா. யாருடா நீ, உன்னால் எப்படி இந்த வயசில் இவ்வளோ யோசிக்க முடியுது அப்படின்னு தான் எனக்கு தோணும். அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் ஐ மெட் அஜய். ஐ ஃபெல் இன் லவ் வித் ஹிம். ஸோ லவ் பண்ணுற இனிஷியல் டேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நானும் அஜய் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற அந்த ஃபேஸில் இருந்தோம். வேறு எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பாருங்க. பட் நந்தினி அப்படி கிடையாது. நானே அவ கூட போய் பேச போனாலும் நோ கோ ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம், நீ அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாள். அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்டாக இருந்தாவ. எங்களுக்குள்ள சண்டை வரும்னு யாருமே நினைக்கல. ஏன் நானே நினச்சி பார்க்கல. சண்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் எங்களுக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்தது. அத்தனை பேர் பார்த்து வியந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கு கண்பட்டுச்சோ தெரியல. சண்டை போட்டோம், சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டோம். அப்போதான் எனக்கு இந்த கந்திருஷ்டி மேலெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. சரண்யா, நந்தினி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா. அது அவங்களுடைய ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த சீக்ரெட்டை நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அவள் சொன்ன அந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். அன்டில் அவளே வந்து இதை நீ இவங்க கிட்ட சொன்னியான்னு கேட்டா, ஒரு பொண்ணோட பேரை சொல்லி. நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன புரியலன்னா, என்ன எப்படி நீ சந்தேகப்படலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் யூர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன நீ எப்படி சந்தேகப்பட்ட நந்தினி அப்படின்னு தான் என் மனசுக்குள்ள கேள்விகள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அவள் ஆணித்தனமாக சொன்னான், இந்த விஷயம் நான் உனக்கு மட்டும் தான் சொன்னேன், எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா. ஏன்னா அந்த பொண்ணு இவகிட்ட போயிட்டு இஸ் எவ்ரி திங் ஃபைன், உங்கள் ஃபேமிலி ஓகேவான்னு கேட்டிருக்கா. அது அவளுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்திருக்கு. ஸோ அவள் கேட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா என்கிட்ட மட்டுமே சொன்ன ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியுது அப்படின்னா யாராக இருந்தாலும் சந்தேகப்பட தானே செய்வாங்க. பட் அந்த டைமில் எனக்கு அதெல்லாம் புரியல. நான் அவகிட்ட கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன், திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திடீர்னு நந்தினி ஒரு வார்த்தை விட்டா, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிஸியாக இருக்கிறதுனால என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் என்ன அவாய்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் புரிஞ்சுதுன்னு சொன்னான். நான் அவளை கரெக்டாக திட்ட போகலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி வந்து கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னான்.
நந்தினி, நீ பேசும்போது பிரியங்கா கிட்ட பின்னாடி நின்று யார் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்களோ, பிரியங்கா சொன்னதா சொல்லி அவங்களே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு இது எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு தெரியலையா, அதனால பிரியங்காவோட பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, சாரி 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 பிரியங்கா, நான் கேட்டிருக்க கூடாதுன்னு என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணா. நான் அப்போ ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். நீ எவ்வளோ பெரிய போல்டான பொண்ணா வேணா இருக்கலாம் நந்தினி, ஆனால் உண்மை தெரியாம நீ அப்படி பேசியிருக்க கூடாது. உன்ன மாதிரியே எல்லாரும் கல் நெஞ்சக்காரங்களா இருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. என் மேல தப்பு இல்லைன்னா நான் பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பேன். ஏன் உனக்கு அந்த உறவே விட்டு போறதுல கூட பிரச்சனை இருக்காது. ஆனா நான் உன்ன மாதிரி இல்லை நந்தினி, ஐம் நாட் ஸ்டோன் ஹார்ட்டட் பர்சன் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு வாரம் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தா. என் காலேஜுக்கும் வரல. சரி, மேபி என்ன பேச வைக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்றாளோ, நந்தினி தானே, ஸோ பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அவள் கால் பிக் பண்ணல, டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணல. ஒரு வாரம் அப்படியே போயிடுச்சு. சாட்டர்டே சண்டே என் ரூமுக்கு கூட வரல. அவள் என்னோட பக்கத்து ரூம் தான். நான் நினச்சிருந்தா அவளை போய் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி இருந்திருக்கலாம். பட் கோவம் அதிகமாக இருந்ததுனால நான் போகல. பட் சண்டேவும் ஆச்சு, என் மனசு கேட்கல. சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போனேன். அப்போ தான் அவள் ரூம்மேட் சொன்னான், நந்தினி இங்கே இல்லை, அவள் ஊருக்கு கிளம்பி ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொன்னான். என்கிட்ட சொல்லாமே போயிருக்கா. மேபி அது சொல்லதான் கால் பண்ணியிருப்பாளோ, இல்லை ஊருக்கு போனால் அட்லீஸ்ட் ரூமில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவாளோ நினச்சிட்டு கூட போயிருக்கலான்னு கூட தான் நான் நினச்சேன் அப்பவும். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இந்த நைட் கடந்துடும். காலையில் அவள் காலேஜுக்கு வந்தால் பேசிக்கலாம், இல்லாட்டி கால் பண்ணிடலாம். என் வீட்டுக்கு கூட போய் பார்த்தரலாம்னு நினச்சேன். மண்டே மார்னிங் நல்ல வேலை அவளே காலேஜுக்கு வந்துட்டா. ஒரு வாரம் சொல்லாமல் எதுக்கு ஊருக்கு போனேன் அப்படின்னு கேட்டேன். என்னை பார்த்து அழுதா. ஐம் ரியலி சாரி, நான் அப்படி பேசியிருக்கூடாது, ஐ டென்ட் மீன் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன எந்த விஷயத்தையும் அவள் கேட்குற மனநிலைமையில இல்லை. நல்லா அழுதா. ஐம் ரியலி சாரி அப்படின்னு ஹக் பண்ண போனேன். என்னை தள்ளி விட்டுட்டு மை பிரதர் பாஸ்ட் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு செகண்ட் என்னோட ஒட்டுமொத்த பாடியும் ஷட் டவுன் ஆயிடுச்சு. சரண்யா, என்ன பேசுறது அவகிட்ட, நீ நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்குள்ள இருந்த எல்லா தைரியத்தையும் வரவழைச்சு மன்னிப்பு கேட்டேன். நந்தினி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு உன் வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சதா ஃபர்ஸ்டால நான் தான் அங்கே இருந்திருப்பேன். பட் ஐம் ரியலி சாரி, நான் கோவத்தில் இருந்தேன் அப்படின்னு என்னை அங்கேயே ஸ்டாப் பண்ணி, அதுதான் சொல்கிறேன் பிரியங்கா, நீ இனிமேல் என் கூட பேச வேணாம். நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன், நீ இருப்பேன்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். புரிஞ்சுது உன் கோவம். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவ்வளோ கோவம். என்ன ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கூட ஓகே, ஒரு வாரம் என் கூட பேசாமல் இருக்கணும்னு உனக்கு தோணுச்சுல்ல. நீ லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டேன்னா என்னால் தாங்க முடியாது. நீ சொன்ன நான் ஸ்டோன் ஹார்ட்டட்னு, லுக்ஸ் லைக் நீ தான் அந்த ரோல் ப்ளே பண்ணுறன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட் பி கைண்ட் டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எந்த ரிப்ளையும் இல்லை. அதுக்கப்புறமா நான் அவளை எப்போ பார்த்தேன்னா ஃபைனல் செம்மில் தான் பார்த்தேன். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருந்தா. அதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. ஏதோ வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி தான் அவள் அந்த வருஷத்தையே முடிச்சா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் அப்படி தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டு என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அண்ட் நான் இன்டென்ஷனலாக அது பண்ணல சரண்யா. அதை அவள் புரிஞ்சுப்பா, எப்போவாவது புரிஞ்சுப்பா நான் நினச்சேன். நாங்கள் காலேஜ் முடிச்சு இப்போ 3 வருஷமும் ஆச்சு, இன்னும் அவள் என்கிட்ட பேசல. இந்த கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே, இந்த கதையை எங்கேயாவது அவள் இருந்து கேட்டுட்டு இருந்தானா நான் அவளுக்காக இன்னமும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், அவளை பற்றி இன்னமும் எவ்வளோ யோசிக்கிறேன் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுட்டாத என் கூட பேசுவான்னு நான் ஒரு நம்பிக்கையில் தான் அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையும் முடிக்கிறாங்க. நந்தினி அண்ட் பிரியாங்கோட கதை இங்கே முடிஞ்சிருச்சு. பட் அவங்களோட கதை இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நந்தினி மனசு வச்சா. அண்ட் நந்தினி, இந்த கதையை நீங்கள் எங்கேயாவது இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நந்தினி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிரியங்கா வேணும்ன்ட்டே உங்கள் காலை பிக் பண்ணாமல் இல்லை, நீங்கள் திட்டிட்டீங்கிற கோவத்தில் உங்கள் கூட பேசாமல் இருந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், இது உங்கள் 2 பேர்த்தோட தப்புன்னு நான் சொல்கிறத விட காலத்தோட நேரத்தோட தப்பு தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துக்கும் நேரத்துக்கும் நிறையா பலி கொடுத்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க நந்தினி, பிரியங்காக்கு நீங்கள் அன்றைக்கி என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கால் பிக் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? உங்களை அப்படியே விட்டுருப்பாங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் சொன்ன அடுத்த செகண்டே உங்களுக்காக அவங்க நொறுங்கி போயிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது கூட நீங்கள் சொன்ன சீக்ரெட் என்னன்னு சொல்லலை, சீக்ரெட்னு தான் த்ரூ அவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்றைக்கி கோவத்தில் தெரியாமல் பிரியங்கா பண்ண அந்த ஒரு விஷயத்த நீங்களும் தெரிஞ்சு இன்னைக்கு அதை பண்ணாதீங்க நந்தினி. ஜஸ்ட் கோ டாக் டு ஹர். நீங்கள் இதை எங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாலும்
அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக கண்டினியூ ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் பிரியங்கா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையை கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் கூட திரும்ப சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கூட ஒருத்தங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன காரணமாக இருந்தாலும் கூட இருப்பாங்க. போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி விட்டுட்டு போயிடுவாங்க.